ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபா ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த மனநிலை சார்ந்த சம்திங் நியூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஷார்ட்டாக உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். நல்லா ஹைட்ரேட் பண்ணணும், நல்ல உடற்பயிற்சி பண்ணணும், மனசை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி ஒரு 40, 50, 35 வயசுக்கு மேலே அப்படி வச்சுக்கலாமே. ஸோ ஏஜ் இந்த ஆசை இந்த ஏஜில் தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. கணவன் மனைவிக்கிடையே அந்த ஒரு புரிதல் தான் அங்கே முதல்ல. அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு அந்த ஒரு புரிதல் இருக்கும் பட்சத்தில் எந்த ஏஜாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஆசை அப்படின்றது அளவுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம கண்ட்ரோலே பண்ணவே முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம், உணவு முறைகள் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் சாப்பிடுவீங்க. அதில் கொஞ்சம் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இந்த மாதுளை பழம் டெய்லியும் சாப்பிட்ற ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை சீரியஸாகவே கொடுக்கவே முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்ல மாதுளை பழம் நீங்கள் கசகசாவோடு சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுக்கும் பொழுது அலர்ஜி கொடுக்காது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. என்னால் கசகசாலாம் ஆட் பண்ண முடியாது அப்படின்னா பிளைனாக மாதுளை பழத்தை அப்படியே உரிச்சு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை சீரியஸாகவே ஏற்படுத்தும். எப்போவுமே நிற்கணும். ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேலே என்ன ஆகும், மெயின்டைன் தான் நம்ம பண்ண முடியும். அப்போது உணவும் மெயின்டைன் பண்ணுவோம். அதை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களுக்கு சீரியஸாகவே நிற்கிற அந்த ஒரு தன்மையை ஏற்படுத்தும். உணவு முறையை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஏஜில் தான் ஆசை வரணும் அப்படின்னு கிடையாது. ரெண்டு பேரும் புரிதலோடு எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பெண்களுக்கு, ஆக்சுவலி பெண்களை விட ஏஜ் ஆக ஆக ஆண்களுக்கு அந்த ஆசை அடக்க முடியாம தான் இருக்குமே. அப்போது உங்களுடைய துணைவி உங்களுடைய பார்ட்னர்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. எனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது, எனக்கு இந்த மாதிரி வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உடல்நிலை சார்ந்த சில மாற்றங்களும் அங்கே இருக்கும் பொழுது புரிதலோடு நீங்கள் அங்கே பண்ணும் பொழுது இன்னும் அந்த மனசு இளமையோடு தான் அந்த ஒரு ஜாலி எப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணோமே அதே மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் துணைவி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும். வயசு வித்தியாசமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவான கருத்து தான், உணவு அலர்ஜி கொடுக்குன்னா தொடாதீங்க. ஆனால் மனசுக்கு கண்ட்ரோல் கிடையாது இல்லையா? உங்கள் துணைவி கிட்ட உங்களுக்கு இருக்கிற எல்லா பர்மிஷன்ஸும் அவங்க கிட்ட கேளுங்க. எனக்கு இப்படி பண்ணணுன்ற பட்சத்தில் அதை அடக்கி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேண்டவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்லி 21 நாளில் அதுவே வெளியில் ஆயிரும், நீங்கள் எவ்வளோ அடக்கி கண்ட்ரோல் பண்ணாலும். ஸோ உங்களை மனைவியோட ஹாப்பியாக இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் நல்லாவே குறையுன்ற விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு உறக்கமும் வரும் உங்களுக்கு. ஸோ உங்கள் மனைவி கிட்ட தான் நீங்கள் கேட்குறீங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேண்டவே வேண்டாம். எனக்கு தோணுது அப்படின்னு உங்கள் பார்ட்னர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறி மாறி பகிர்ந்துக்கும் பொழுது சீரியஸாகவே ஆல்வேஸ் நான் ஸ்டாப்பாக அந்த ஒரு துள்ளல், இன்பம், உற்சாகம் அப்படியே பொங்கி பொங்கி உங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு சீரியஸாகவே இருக்கும். ஏஜ் மேட்ரே கிடையாதுன்றது புரிஞ்சுக்கோங்க. பட் உணவு முறை அந்த பழக்கம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே ஒரு நடைப்பயிற்சியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கும், அந்த ஒரு ஸ்டாமினா இருக்கும். நான் சும்மாவே இருக்கேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு முதிர்வு காரணமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ எப்போவுமே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸோட கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்கும் பொழுது எவ்ரிதிங் பாசிபிள். உங்கள் துணைவி கிட்ட உங்களால் எந்த வயசுலையும் சந்தோஷமாக இருக்க முடியுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் தான் பண்ணணும், இவ்வளோ நாள் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஹாப்பியில் இன்னும் அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்குமே இருக்கும் பட்சத்தில் உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. இந்த ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டீங்கன்னா சுவாரஸ்யமான லைஃப் சீரியஸாகவே ஸ்மூத்தாக ஹாப்பியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். சீரியஸாகவே ஒரு விஷயம், ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்பவே குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டு பேரும் ஹாப்பியாக, கணவன் மனைவி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பொழுது நல்ல ஒரு உறக்கம் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அங்கேயே காணாமலே போயிடும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல புரிதலோடு ஹாப்பியாக இருங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்றது தான் இன்றைக்கு வீடியோவில் சுபா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காமல் சுபாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்த்தி வார்த்தைக்கு மட்டும் இல்லை, சரியாக ஃபாலோ பண்ணால் நியூ லைஃப் ஸ்டைலை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். டேக் கேர்.